நம்முடைய வாழ்க்கையை சந்திப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரின் சேவை. கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இன்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இன்று வாக்கு மாறாதவர். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவாயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவாயா. உம்மை போல யாருக்கு இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருக்கு இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கு பாடுவர் யார், உமக்கு பாடுவர் யார், உமக்கு பாடுவர் யார், உமக்கு பாடுவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார். அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீர். உன்னாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீர். உமக்கு பாடுவர் யார், உமக்கு பாடுவர் யார், உமக்கு பாடுவர் யார், உமக்கு பாடுவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்.
மகிழும் சென்று புகழும் இன்று பாரு நாமக்காய் கந்தை அணிந்து வந்து பிறந்த கன்னி மரியின் மைந்தனாய் சிந்தை களி கூறுங்கள் தேவ தேவன் உமக்காய் நிந்தை ஒளிய இன்று பிறந்த கன்னி மரியின் மைந்தனாய் சிந்தை மகிழும் சென்று புகழும் இன்று பாரு நாமக்காய் கந்தை அணிந்து வந்து பிறந்த கன்னி மரியின் மைந்தனாய். சமாதானம் பூமிக்கு தந்தார் பாலன் மகிழ தயவாய் மகவாய் பாவிகளுக்கு தாவீதரசனின் ஊர் வந்தார். சிந்தை மகிழும் சென்று புகழும் இன்று பாரு நாமக்காய் கந்தை அணிந்து வந்து பிறந்த கன்னி மரியின் மைந்தனாய். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம். மேசியா இயேசு ராஜன் பாரில் தோன்றினார். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம். மேசியா இயேசு ராஜன் பாரில் தோன்றினார். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி பின்மணியை கண்மணியை ஒப்பில்லாத வான்மகனை சத்தியனை நித்தியனை கன்னிமரி பாலகனை போற்றி பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி பின்மணியை கண்மணியை ஒப்பில்லாத வான்மகனை சத்தியனை நித்தியனை கன்னிமரி பாலகனை போற்றி பாடுவோம். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம். மேசியா இயேசு ராஜன் பாரில் தோன்றினார். இந்த பூவில் நிந்தைகள் யாவும் ஏற்க கந்தையில் தேவபாலன் அதிசயமாகினார். பாலனை போற்றுவோம். விந்தையாய் இந்த பூவில் நிந்தைகள் யாவும் ஏற்க கந்தையில் தேவபாலன் அதிசயமாகினார். பாலனை போற்றுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி பின்மணியை கண்மணியை ஒப்பில்
ஒப்பில்லாத வான்மகன் சத்தியனை நித்தியனை கன்னிமரி பாலகன் போற்றி பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி விண்மணியை கண்மணியை ஒப்பில்லாத வான்மகன் சத்தியனை நித்தியனை கன்னிமரி பாலகனை போற்றி பாடுவோம். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம். மேசியா இயேசுராஜன் பாரில் தோன்றினார். போனவர் பணிந்து போற்ற ஞானியர் வியந்து வாழ்த்த புல்லனை மீது தேவ பாலகன் துயில்கிறார். பாலனை போற்றுவோம். போனவர் பணிந்து போற்ற ஞானியர் வியந்து வாழ்த்த புல்லனை மீது தேவ பாலகன் துயில்கிறார். பாலனை போற்றுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி விண்மணியை கண்மணியை ஒப்பில்லாத வான்மகன் சத்தியனை நித்தியனை கன்னிமரி பாலகனை போற்றி பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி விண்மணியை கண்மணியை ஒப்பில்லாத வான்மகன் சத்தியனை நித்தியனை கன்னிமரி பாலகனை போற்றி பாடுவோம். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம். மேசியா இயேசுராஜன் பாரில் தோன்றினார். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம். மேசியா இயேசுராஜன் பாரில் தோன்றினார். அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடி தூதரின் கூட்டம். அந்த பாட்டினிலே ஒரு அதிசயம் அதில் திரிந்திடுதே புது ரகசியம். உலகில் வந்தார் மேசியா 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 மேசியா. அழகிய வானில் அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடி அந்த பாட்டினிலே ஒரு அதிசயம் அதில் தெரிந்திடுதே புது ரகசியம். உலகில் வந்தார் மேசியா 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 மேசியா. என்ன என்ன புதுமை விண்ணில் கேட்ட செய்தி இனிமை. சின்ன இயேசு பாலன் மண்ணில் வந்ததாலே மகிமை. என்ன என்ன புதுமை விண்ணில் கேட்ட செய்தி இனிமை. சின்ன இயேசு பாலன் மண்ணில் வந்ததாலே மகிமை. கந்தை காலத்திலே பசுப்புள்ளனை மஞ்சத்திலே. கந்தை காலத்திலே பசுப்புள்ளனை மஞ்சத்திலே விந்தை பாலனை கண்டு வந்த
பாட்டினிலே ஒரு அதிசயம், அது திறந்திடுதே புது ரகசியம். உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. அழகிய வானில் அதிசயராகும் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம். அந்த பாட்டினிலே ஒரு அதிசயம், அது தெரிந்திடுதே புது ரகசியம். உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. ஆம் பிரியமானவர்களே, இந்த 12 மாதங்களிலும் கிருபை நம்மளை தாங்கி இருக்கிறதே. ஒவ்வொரு மாதமும் அவருடைய கிருபை நம்மை தாங்கினதல்லவா? ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நம்முடைய பலன் அல்ல பிரியமானவர்களே, நம்முடைய ஞானம் அல்ல பிரியமானவர்களே, அவருடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. ஜனவரி முதல் இந்த நாள் வரை பாதுகாத்திருக்கிறாரே, உம்முடைய கிருபை என்று சொல்லுவோமா? உம்முடைய கிருபை என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை விபத்துக்களை கேள்விப்படுகிறோம் பிரியமானவர்களே, எத்தனை கொடிய மரணங்கள், எத்தனை வியாகுலங்கள். கிருபையாக கிருபையாக இந்த நாள் வரை ஆண்டவர் நம்மை நிறுத்தி இருக்கிறாரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? எத்தனை முறை பரிதவித்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரை நாம் நோக்கி கூப்பிட்ட சமயங்களிலே ஓம் கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை காண்பித்தாரே, தம்மை வெளிப்படுத்தினாரே. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே உங்க கிருபை, ஆண்டவரே நான் உடைஞ்சு போன சமயத்தில் எல்லாம் உங்க கிருபை என்னை தாங்கினபடினால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஒரு வருடம் முழுவதும் அவர் நடத்தின நிகழ்வுகளை நினைத்தவர்களாக பிரியமானவர்களே, ஆண்டவரே உங்க மாறாத கிருபைக்காக நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லுவோமா? ஆண்டவரே நான் இதோட சோலி முடிஞ்சேன்னு நினைச்ச சமயத்துல நம்மை தூக்கி நிறுத்தினாரே, நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே இந்த உலகத்துல எனக்கு யாரு இருக்கான்னு சொல்லி நாம கேட்டு அவரை நோக்கி கூப்பிட்ட சமயங்களில் எல்லாம் நான் இருக்கிறேன் என்று சொன்னாரே. பிரியமானவர்களே உங்க கிருபை என்ன தாங்கினபடி நான் நன்றின்னு சொல்லுவோமா? ஓடை உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே என்னுடைய பலன் இல்ல ஆண்டவரே, உங்க கிருபை நல்ல கிருபையே, கிருபையே
சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம், சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. அந்த காரியத்தை நினைத்து, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. உங்க கிருபைன்னு சொல்லுவோமா? கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபை. ஒன்றுமில்லா நேரத்தில், ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை, உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தின் வேறு எந்த ஒரு காரியங்களை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களை நம்பி உம்முடைய பாதபடியிலே கிட்டி சேர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து பிறப்பின் நாளை நினைவு கூர்ந்து நாங்கள் கொண்டாடுகிற இந்த பண்டிகை நாளிலும் தேவ பாதபடிக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரியமாயிருப்பதாக. தொடர்ந்து இந்த ஆராதனை கர்த்தர் நடத்தி தாரும். உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை நாங்கள் உணர உதவி செய்யும். எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்த நாட்களிலே அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டது. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 5 நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய 5 நாமங்களும் 5 குணாதிசையின் அடையாளங்களாக அது நமக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட 5 நாமங்களை நாம் இந்த காலை வேளையிலே நாம் கண்முன்னதாக கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையின் தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் அவர் பிறந்தார் என்பதை விட அவர் நமக்காக கொடுக்கப்பட்டார் என்ற வேத வார்த்தை நமக்கு தெளிவாய் விளக்குகிறது. இந்த மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் என்னவென்று சொன்னால் இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இம்மானுவேல் என்ற பெயரை குறித்து நான் அநேக விளக்கங்களையும் அநேக காரியங்களையும் கற்றுக்கொள்ளுகிற முனைகிற பொழுது
இந்த இம்மானுவேல் என்ற பெயருக்கு 3 விதமான பரிமாணங்களிலே 3 விதமான அனுபவங்களை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். When you look at the name of Emmanuel, it's not only giving the identity of Lord Jesus Christ, but also it gives a new sign and experience of Lord Jesus Christ. இதை நாம் இந்த 23வது வசனத்தை வாசிக்கிற பொழுது இதை 3ஆக பிரித்து உங்களிடத்திலே ஒரு சிறு வாழ்த்து செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று எல்லா காரியங்களிலும் தொகுத்து பார்க்கிற பொழுது 3 அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அதில் முதல் அர்த்தம் என்னவென்று சொன்னால், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நமக்காக இருக்கிறார். யாருக்காக இருக்கிறாருங்க? கைகளை கொடுத்து மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க பார்ப்போம். இம்மானுவேல் என்ற என்னுடைய இயேசு கிறிஸ்து எனக்காக இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்க்கையில் நமக்காக இருக்கிற ஒரு இம்மானுவேலை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் தெய்வங்கள் அற்று இருந்த மனிதர்களாக நாம் ஒரு காலத்தில் இருந்தோம். தெய்வம் யார் என்று தெரியாமல் வாழ்ந்த காலத்தில் இருந்தோம். தெய்வத்தை அணுகக்கூடிய நிலையில் நாம் இல்லை. தெய்வத்தை தெய்வமாக பார்க்கக்கூடிய கண்கள், தரிசனங்கள் நமக்கு இல்லை. இந்த தெய்வத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் அனுபவம் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் இந்த தெய்வத்தை நமக்கு அடையாளம் காட்டிய மாபெரும் பிதாவை நம்மோடு கூட அடையாளம் காட்டின ஒரு ஆண்டவர் நமக்காக இன்றைக்கு பிறந்திருக்கிறார். அவர் நமக்காக இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இம்மானுவேல் என்பதற்கு அவர் எனக்காக இருக்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, கை இப்படி சொல்ல, இப்படி கை வைங்க. எனக்காக இருக்கிறார். ஆமாம், இந்த உலக வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் யூடா, நான் உனக்காக இருப்பேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்னோடு கூட பயணிப்பேன், உனக்காக என் வாழ்க்கையில் நான் இருப்பேன் என்று சொல்லுகிற அநேக கூறுகளை நாம் கேட்டிருக்கிறோம். அநேக சொந்தக்காரர்கள், மாமன், மச்சான், பங்காளிகள், உறவினர்கள் அநேகர் நம்மிடத்தில் வந்து, உனக்காக நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, உனக்காக நான் செய்வேன், உனக்காக இதை நான் நிறைவேற்றுவேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லுகிற அநேக மனிதர்கள் நமக்காக இருக்கிறார்கள். ஆனால் இந்த காலை வேளையிலே உன் வாழ்க்கையின் ஆன்மீக விடியலுக்கும் உன் வாழ்க்கையின் அனுதின விடியலுக்கும் ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை உனக்கு கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையை இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் நீங்க வாங்க முடியாது. கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிற இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற எனது அருமை கிறிஸ்தவர்களே, நம்பிக்கையோடு கொண்டாடுங்கள். என்ன நம்பிக்கை? அவர் எனக்காக பிறந்திருக்கிறார். அவர் என் வாழ்க்கையின் அலங்கோலங்களையும், என் வாழ்க்கையின் எல்லா தாறுமாறுகளையும், என் வாழ்க்கையின் அசிங்கங்களையும், என் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும், என் வாழ்க்கையில் காணப்படுகின்ற எல்லா பிரச்சனைகளையும், என் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பொருளாதார தேக்கங்களையும், என் வாழ்க்கையில் காணப்படுகின்ற தனிமைகளையும் எனக்கு நீக்கி என் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கிறார். என் நம்பிக்கை ஒரு துளிரை போல துளிர்க்கிறதற்காகத்தான் இந்த பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிற போது உங்களுக்காக ஒருவர் பிறந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் கொண்டாட வேண்டும். நமக்காக பிறந்திருக்கிறார், எனக்காக பிறந்திருக்கிறார். இரண்டாவது, இந்த பகுதியினுடைய இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், அவர் நம்மில் பிறந்திருக்கிறார். எப்படி பிறந்திருக்கிறாருங்க? எப்படி பிறந்திருக்கிறாரு? ஆமா, உங்களுக்குள் அவர் பிறந்திருக்கிறார். இந்த இறையியல் வல்லுநர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், பிறந்தார் பிறந்தார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை விட கிறிஸ்துவானவர் உங்கள் பாவங்களையும் உங்கள் சாபங்களையும் உங்கள் ரோகங்களையும் உங்கள் நோய்களையும் தீக்குவதற்காக உங்களுக்காக கொடுக்கப்பட்டார் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்போ உங்களுக்குள் அவர் ஒளியாய், உங்களுக்குள் மகிமையின் ஜீவனாய் அவர் உங்களுக்குள் இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? என்னில் இருக்கிறார். கைகளை கொடு சொல்லுங்க. முதல்ல எனக்காக அவர் என்ன செய்கிறார்? முதல் குறிப்பு என்ன சொன்ன? எனக்காக இருக்கிறார். இப்போ என்ன? ரெண்டாவது குறிப்பு என்ன? என்னில் இருக்கிறார். நல்ல கவனிங்க.
மாம்சமாகி நல்ல கவனிங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் இம்மானுவேல் என்பதற்கு என் தெய்வம் எங்கேயோ மலையிலே உட்கார்ந்திருக்கலையா, என் தெய்வம் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே பெத்லகேமிலே பிறக்கவில்லை. அவர் இம்மானுவேலராக எனக்குள் ஒளிர்விடுகிற நம்பிக்கையாக, எனக்குள் ஒளிர்விடுகிற மகிமையாக, கிருபையாக, சத்தியமாக எனக்குள் இருந்து என்னை சுடர்விடும் ஒளியாக மாற்றுகிறார். ஆதலால் இந்த கொண்டாட்டத்தை நீங்கள் நல்ல உறவோடு கூட கொண்டாட வேண்டும். அவர் நமக்காக என்ன சொல்லுங்க, நமக்காக பிறந்திருக்கிறார். இரண்டாவது, நம்மில் பிறந்திருக்கிறார். மூன்றாவது ரொம்ப முக்கியம், நம்முடன் இருக்கிறார். எப்படி இருக்காருங்க? நம்முடன் இருக்கிறார். எப்ப இருக்கிறாரு? நீ தனிமையாக பிரயாணம் செய்கிற பொழுது, நீ உன் குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தை நடத்துகிற பொழுது, உன் அலுவல்கள் காரியங்களை நீ செய்கிற பொழுது, ஏதோ இந்த காலத்தில் மாத்திரம் கடவுள் உன்னோடு கூட இருப்பதில்லை. இந்த கடவுளை தெய்வமாக கொண்டிருக்கிற இந்த ஜாதியின் இந்த மக்களோடு கூட ஆண்டவர் உங்களோடு கூட வாழ்க்கை பிரயாணம் முழுவதும் உங்களோடு கூட நடந்து வருகிறார், உங்களோடு கூட இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். நான் சொன்னேன், நம்பிக்கையாக இருக்கிறார். இரண்டாவது, அவர் ஒரு உறவாக இருக்கிறார், உங்களுக்குள் ஒரு உறவாக இருக்கிறார். தெய்வத்தை தவிர வேறு எந்த உறவும் உனக்கு பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுக்காது. நான் திரும்ப சொல்லுகிறேன், தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கிற நிரந்தர சமாதானம் தான் உன் வாழ்க்கையின் அலங்கோலங்களை மாற்றும். தெய்வம் கொடுக்கிற நிரந்தரமான உறவுதான், அவரோடு கூட கொள்ளுகிற உன்னுடைய மானசீகமான அந்த உறவுதான், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உன்னுடைய நெருக்கம், உன்னுடைய உறவுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை வெற்றி உள்ளவனாக நிறுத்தும். கிறிஸ்துவின் உறவு இல்லை என்றால், உனக்குள் அவர் ஜொலிக்கவில்லை என்றால், உனக்குள் அவர் சுடர்விடவில்லை என்றால், உனக்குள் அவர் பரிபூரணமாய் எழும்பவில்லை என்றால், உன்னுடைய உறவு நிசத்தமற்ற உறவாக மாறிவிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்குள் ஒளிர்விட விரும்புகிறேன், உன்னில் இருக்கிறேன். மூன்றாவது, அவர் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம், உன்னோடு கூட நான் நடக்கிறேன். நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வை கொடுக்கிற ஒரு மாபெரும் ஜெயந்தி தான் இந்த கிறிஸ்து ஜெயந்தி. இந்த கிறிஸ்மஸை வீரியத்தோடு கொண்டாடுங்கள். அவர் ஏனென்றால் அவர் என்னோடு கூட நடக்கிறார். He is not a stranger. He is not a spectator in your life. He walk with you. He will talk with you. He will come and interpole in your life and he will stop the distraction. There it is. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு கூட நடக்கிறார், உங்களோடு கூட கைகோர்த்து நடக்கிறார். வாழ்க்கையின் அழிவுகள் வருகிற பொழுது, பிரச்சனைகள் வருகிற பொழுது, துக்கங்கள் வருகிற பொழுது, துயரங்கள் வருகிற பொழுது, இதோ நான் உன்னோடு கூட நடக்கிறேன் என்று உன் கூட நடக்கிற ஆண்டவர் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ ஆறுகளை கடப்பாய். ஒவ்வொரு நாளிலும் நீ ஆறுகள் போல பிரச்சனைகள் வரலாம், தீயை போன்ற பிரச்சனைகள் வரலாம், மலைகள் போன்ற பிரச்சனைகள் வரலாம், சமுத்திரத்தின் அலைகள் போல உனக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஐ வில் வாக் வித் யூ. நான் உன்னோடு கூட நடக்கிறேன். எப்படி நடக்கிறார் தெரியுமா? கைபிடித்து உன்னை நடக்கிறார், கைபிடித்து உன்னை நடத்தி கொள்ளுகிறார். நான் சிறு வயதாக இருந்த பொழுது மில்லர்புரத்திலிருந்து இங்கே புது கிராமம் வரைக்கும் நாங்கள் வருவோம். சிதம்பரம் நகர் வரைக்கும் வந்து அங்கே அப்போது அண்ணாச்சி, ரோஸ் பாண்டியன் அண்ணாச்சி இருந்தாங்க. அவங்ககிட்ட தான் பால் வாங்கிட்டு போவோம் நாங்கள். அப்போ அங்கே பால் வாங்குவதற்கு நாங்கள் வருகிற பொழுது இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ரோஸ் பாண்டியன் அண்ணாச்சி ரொம்ப வருகிற எல்லாருக்கும் கேக் கொடுத்து ஆண்டவர் குறித்து செய்தியை சொல்லுவாங்க. அவரால் தொடப்பட்ட நிறைய தேவ மனிதர்கள் உண்டு. அவரால் அன்றைக்கு நான் சொல்லுகிறது ஒரு 27 ஆண்டுகள் 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் புது கிராமத்தில் சர்ச்சே கிடையாது. ஆனால் இன்றைக்கு திருச்சபை இருக்கிறது, ஒரு மாரநாதா திருச்சபை இருக்கிறது. அந்த காலத்தில் ஒரு சின்ன திருச்சபை. ஆனால் இன்றைக்கி மாரநாதா திருச்சபை ஒரு பெரிய திருச்சபையாக வந்திருக்கிறது. அநேக திருச்சபைகள் அங்கு வந்து விட்டது.
ஆனால் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர் அருமையான ரோஸ் பாண்டியன் அண்ணாச்சி அவர்கள் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கேக்கை கொடுத்து, மிக்சரை கொடுத்து, எல்லாருக்கும் ஒரு காப்பியை கொடுத்து, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார், இயேசு உங்களோடு கூட நடப்பார். அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்துவை நீ பிடித்து கொண்டால் அவர் உன் கையை பிடித்து கொள்வார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீ பிடித்து கொண்டால் அவர் உன் வாழ்க்கை பயணங்களை நடப்பார். கொண்டாடுங்கள், தெய்வத்தை வீதிதோறும் கொண்டாடுங்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை கிராமங்கள் தோறும் கொண்டாடுங்கள், தெருக்கள் தோறும் கொண்டாடுங்கள். இந்த கிறிஸ்மஸ் செய்தியை ஊரெங்கும், பட்டி தொட்டி எங்கும் பரவலாக பேசுங்கள். அவர் பிறந்து விட்டார், எனக்காக பிறந்தார், என்னில் பிறந்திருக்கிறார், என்னோடு கூட நடக்கிறார். இந்த தெய்வத்தை ஆராதியுங்கள். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமென். பாட்டு, ஆனந்த பாட்டு, இது ரட்சிப்பின் பாட்டு. பாட்டு பாடுவேன், புது பாட்டு பாடுவேன், இயேசு என்னை தேடி வந்ததா. தாளம் போடுவேன், கைத்தாளம் போடுவேன், இயேசு இந்த உள்ளம் பிறந்ததா. சொல்லிடுதே கலகலவன நீரோடைகள் செலுத்திடுதே. கணமையிலும் சோலை கோயிலும் ராகங்கள் இசைத்திட, துள்ளி ஓடிடும் புள்ளி மண்கூட்டம் தாள நடை தந்திட. நினிசா 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 சனி சனி தப பம பகரிச சனி சனி தகசா. விண்ணு மண்ணு பாடிட, விந்தை பால கேட்டிட, நானும் பாடுவேன், மகள் நாடு பாடுவேன். விண்ணு மண்ணு பாடிட, விந்தை பால கேட்டிட, நானும் பாடுவேன், மகள் நாடு பாடுவேன். ஆனந்த பாட்டு, இது சந்தோஷ பாட்டு, ஆனந்த பாட்டு, இது ரட்சிப்பின் பாட்டு. பாட்டு பாடுவேன், புது பாட்டு பாடுவேன், இயேசு என்னை தேடி வந்ததா. தாளம் போடுவேன், கைத்தாளம் போடுவேன், இயேசு இந்த உள்ளம் பிறந்ததா. பாடிடும் துதிகளின் பாத்திரம். நினிசா 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 சனி சனி தப பம பகரிச சனி சனி தகசா. விண்ணு மண்ணு பாடிட, விந்தை பாலன் கேட்டிட, நானும் பாடுவேன், மகள் நான்
பாட்டு பாடுவேன், புது பாட்டு பாடுவேன், இயேசு என்னை தேடி வந்ததா. தாளம் போடுவேன், கைத்தாளம் போடுவேன், இயேசு என் உள்ளம் பிறந்ததா. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன பேசட்டும்? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற தலைப்பு இல்லை. ஹல்லேலூயா. இல்லை. இந்த காலை ஆராதனையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற தலைப்பு இல்லை. என்ன பிரதர் இது? ஆமா, நல்ல நாளும் அதுமா இல்லைன்னு பேசுறீங்க. ஹல்லேலூயா. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு குடும்பத்துல, ஒரு சபையில அன்பின் ஆண்டவராகிய இயேசு வருவாரேயானா சில காரியங்கள் இல்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா. சதமா ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உனக்குள்ள இயேசு வந்தா உன் வாழ்க்கையில இல்லாமல் போயிடுவார். சில காரியங்கள் இல்லாமல் போய்விடும். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த காலை ஆராதனையில் ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார். முதலாம் வருகையில் அன்பின் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக, எனக்காக, நமக்காக வந்தார். அந்த வந்த இயேசு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில எதை இல்லாமல் போக பண்ணுவாரா? வாசிக்க கேட்போமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நிறுத்தி நிதானமா யாராவது சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்ப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து, அவர் நம்முடைய பாவங்களை தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்துல பாவம் இல்லை. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமா, பாலகனாகிய இயேசு, முதலாம் வருகையில் வந்த இயேசு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் வருவாரேயானா எதற்கு இடமில்லாமல் போய்விடுமா? எதற்கு இடமில்லாமல் போய்விடுமா? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். நீங்க சொல்றதை பார்த்தா பாவம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு. ஆமா, நல்ல சத்தமா சொல்லுங்க. பாவம் இல்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, பாவிகளை மீட்கத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். ஆமா, பாவங்கள் இல்லாமல் போய்விடும். பாவத்திற்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, சங்கீதம் 22:3 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அவர் பரிசுத்தராயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 43, 44, 45 சொல்லுகிறது, நான் கர்த்தர் ஆகையால், நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராகியால் நீங்களும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஏசப்பா உன் உள்ளத்திலையும் வரமாட்டாரு, உன் இல்லத்திலையும் வரமாட்டாரு, அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டா. ஆமா, நீ இல்லாமலே போயிடுவா. எனக்கு அன்பான தேவஜனமே, பாவம் இல்லாமல் போகணும். பாவம் இல்லாமல் போகுமேயானா பரிசுத்தர் இயேசு வாசம் பண்ணுவார். பரிசுத்தர் இயேசு வாசம் பண்ணுனா நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற காரியங்களை ஆம் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமா, அதைத்தான் இன்னும் நேர்த்தியாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்துக்கு நேர கண்களை திருப்புங்களேன். ஒரு அருமையான வசனம். ஆண்கள் பகுதியில் யாராவது வாசிக்க முடியுமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாகவே இயேசு இந்த முதலாம் வருகையில் வந்தார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. பாவங்களுக்கு செத்து இருக்கிறோமா? ஆமென். பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், பாவத்துக்கு செத்து இருக்கீங்களா? ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் பாவம் இன்னும் தலை தூக்குதா? ஆமாம், இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற இந்த ஆராதனையில் அப்பாவிடத்தில் சொல்லுங்க, அப்பா, கண்களின் நிச்சயில, மாமிசத்தின் நிச்சயில, ஜீவனத்தின் பெருமையில் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே.
அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வேதம் சொல்லுகிறது, இவைகள் கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை இவைகள் பிதாவால் உண்டாக்கப்படல, அவைகள் பொல்லாத சத்துருவினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இவைகளில் இருந்து நீங்களும் நானும் ஜெயங்கொள்ளும்படியாகவே என் ஆண்டவர் இயேசு வந்தார். இடம் இல்லை, பாவத்திற்கு இடம் இல்லை. ஆமென். இயேசு உள்ளத்துல உதிப்பாரையானா, உங்க இல்லத்துல உதிப்பாரையானா, சபையில எழுந்தருள்வாரையானா, அங்கே பாவத்திற்கு என்ன இல்லை? இடம் இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆமா, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக வந்தாரே, நம்மை தேடி வந்தாரே, நம்மை தேடி வந்தாரே. அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு முழுமையாய் நாம் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். மார்ட்டின் லூத்தர், ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஆமா, புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் என்கிற ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு கர்த்தர் அச்சாணியாக அவரை பயன்படுத்தினார். ஒரு விஷயம், தன்னுடைய ரூம்ல உட்கார்ந்து அவர் நிறைய காரியங்களை யோசித்து எழுதி கொண்டிருக்கிற வேளையில பிசாசு அந்த மனிதருக்கு முன்பதாக தோன்றி அவரோடு கூட பேச ஆரம்பித்தாரா, நீ இந்த பாவம் செஞ்ச, நீ அந்த பாவம் செஞ்ச, நீ அப்படி வாழ்ந்த இல்லை, நீ இப்படி வாழ்ந்த இல்லை என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக ஆமா அந்த மனிதனோடு கூட பேசிக்கொண்டே இருந்தாராம். ஏன்னா படைத்தவரை வணங்காதபடிக்கு படைப்புகளை வணங்கி கொண்டிருந்த கூட்டத்தோடு மார்ட்டின் லூத்தர் இருந்தார். எப்படி? படைப்புகளை வணங்கி கொண்டிருந்த மக்களோடு மார்ட்டின் லூத்தர் இருந்தார். படைத்தவரை வணங்கும்படியாக கர்த்தர் நினைப்பூட்டுதலை கொடுத்தபடினால பிரிந்து வந்து புரொட்டஸ்டன்ட் என்கிற இயக்கத்தை உண்டு பண்ணினார். அப்படி உண்டு பண்ணி ஒரு எழுப்புதலின் அச்சாணியாய் மாறின அந்த மனிதனோடு பிசாசு பேச ஆரம்பித்தது. சற்று நிலை குலைந்து போனார். ஓஹோ, பிசாசு சொல்றதெல்லாம் கரெக்டு தான் போல, நான் பாவிதான் சொல்லி ஆமா எழுதுதை விட்டு கொஞ்சம் தளர்ந்து போன வேளையில அவருடைய கண்களுக்கு முன்பதாக மீண்டும் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்ததாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல ஆமா 9வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமேயானா, ஆமா என்ன சொல்லுது இந்த வசனம்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, அந்த பிசாசிட்ட சொன்னாரா, ஆண்டவர் இயேசு முதலாம் வருகையில எனக்காக வந்தார், தன்னையே தந்தார், ரத்தம் சிந்தினார், என் பாவங்கள் நீக்கப்பட்டது, உனக்கு இடமில்லப்பா. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. அதற்கு பின்பதாக அவரை கொண்டு கர்த்தர் பெரிய எழுப்புதலை கிறிஸ்தவத்தின் ஆதிகால திருச்சபையில செய்ததை வரலாறு நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில பிறந்திருப்பாரேயானா பாவத்துக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. சீரியலுக்கு இடம் இல்லை. சத்தம் வர மாட்டேங்குதே. ஓ, இடம் உண்டோ? ஓ, இல்லை. சீரியலுக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. சினிமாவுக்கு இடம் இல்லை. சினிமா பாட்டுக்கு இடம் இல்லை. ஆமா, ஒரு தம்பி சொன்னா, அங்கிள் நான் சினிமாவே பார்க்க மாட்டேன் அங்கிள். ரொம்ப சந்தோஷம்பா. ஆமா, இப்படிப்பட்ட வாலிப தம்பியை பார்க்கிறதற்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கலியுகத்தின் காலத்தில் இருக்கிறோம். இப்படியும் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தம்பியை இன்றைக்கு நான் சந்தித்து இருக்கிறேன். அங்கிள் ஆனா அப்படின்னா, என்ன ஆனா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா, அந்த சாப்பிடும் பொழுது மாத்திரம் அங்கிள் கொஞ்சம் இந்த சிரிப்பு காட்சியெல்லாம் சேர்த்து போடுவாங்க அங்கிள். சில நேரம் இந்த ஸ்டண்ட் காட்சியெல்லாம் சேர்த்து போடுவாங்க. அதை மாத்திரம் பார்த்தா தான் அங்கிள் கொஞ்சம் சாப்பாடு உள்ள இறங்குது. ஆண்டவர் தொண்டையில தான் கத்திய வைப்பாரு. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் 100க்கு 100%. ஆமென். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலும், லூக்கா 10ஆம் அதிகாரம் 25, 26, 27, 28 அடிச்சு பார்க்கும் பொழுது, உங்களுடைய தேவனாடிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு என்ன செய்யணுமா? அன்பு கூறணும். அவரோடு நீங்களும் நானும் நெருங்க. அவர் நம்முடைய உள்ளத்துல உதிக்க அவர் நம்முடைய உள்ளத்துல பிறக்க பாவத்துக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. பாவம் எழும்புதுன்னா அப்போ உள்ள இயேசு இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த ஆராதனையில கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார். இல்லை, கிறிஸ்து பிறப்பு பாவத்திற்கு இடமில்லாமல் போக செய்தது. ஆமென். சரித்திரத்தையே புரட்டி போடுது. மனிதனுக்கு மீட்பு இல்லை. ஆதி தகப்பனாகிய ஆதாமும் ஆதி தாயாகிய ஏவாளும் செய்த தவறினால மனுக்குலம் தெய்வத்தோடு இருந்த தொடர்பில் விரிசல் உண்டானது, ஒரு பிளவு உண்டானது.
அதை சரி செய்யும்படியாக மனுஷகுமாரன் இயேசு வந்தார். அதைத்தான் கிறிஸ்து ஜெயந்தியாக நீங்களும் நானும் கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமாஸ். ஆமா, ஐயா சொல்லும்போது ரொம்ப அருமையா சொன்னாங்கல்ல, ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடுகிறோம், நினைவு கூறுகிறோம். கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, நமக்காக வந்தார் என்பதை நம்ம நினைவு கூறுகிறதுல எந்த தவறும் இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த கிறிஸ்து மெய்யாகவே கிறிஸ்து பிறப்பு என்பது கிறிஸ்மஸ்ல மாத்திரம் கொண்டாடுகிற பண்டிகை அல்ல. அல்லேலூயா. எல்லா நாளும் பண்டிகை கொண்டாடணும். அல்லேலூயா. கிறிஸ்து எல்லா நாளும் உள்ளத்தில் பிறக்கணும். அல்லேலூயா. ஆகவே தான் பக்தன் சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் உண்டு. ஆமென். ஆமா, சிலர்லாம் ஒரு வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணி பழக்கம். எனக்கு அப்படி இல்லை. ஆமா, 100 வசனம் சொன்னா ஒரு 10 வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும்ல. ஆமென். ஆமா, பழைய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் நீங்களும் நானும் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். இடம் கொடுக்கணும். அவரோடு நெருங்கி உறவாடணும். நெருங்க 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 நெருங்கத்தான் நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் பாவத்துக்கு இடமில்லாமல் செய்யக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது எதற்கு இடம் இல்லையா? வாசிக்க கேட்போமா? யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு நேரம் கண்களை திருப்புங்களேன். 5வது வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி, எந்த ஒளி? இயேசு என்கிற அந்த ஒளி எதுல பிரகாசிக்குதான்? இருளிலே பிரகாசிக்கிறது. ஆமா, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆதியில வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவராலே அல்லாமல் இந்த உலகத்தில் வேறொன்றும் உருவாக்கப்படல. அந்த ஒளி யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த ஒளி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தங்குமேயானா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருள் என்ன செஞ்சிடும்? அகன்று போய்விடும். அல்லேலூயா. ஆமா, இருட்டான இடத்துல ஒரு விளக்க கொளுத்துனா எளிய காரியம்தான், அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகும். இல்லை, நீங்களும் நானும் தைரியமாக போகலாம். ஆமாம், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நடக்குதுங்கிறதுக்காக ஆலயத்தை சேர்ந்தவர்கள் ஆலயக்குள் என்ன செய்யும்? இரவு நேரங்களில் அந்த தெரு முழுவதும் லைட் கட்டி விட்டுருப்பாங்க. ஏன்? நீங்கள் பத்திரமா வந்துட்டு பத்திரமா போகணுங்கிறதுக்காக. ஆமாம், பத்திரமா தங்கம் இல்லை, நீங்கள்லாம் பத்திரமா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க? லைட் கட்டி இருக்கிறாங்க. என் ஆண்டவர் இயேசு அதை காட்டிலும், ஆமாம், அவர் தங்கத்திலும் தங்கம். அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா. நீங்களும் நானும் சுத்த பொன்னாய் மாறி அவரோடு நித்தியத்தில் இருக்கும்படியாகவே அவர் ஒளியாய் வந்தார். அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. அப்போ இருள் என்று சொல்லி நீங்களும் நானும் அதை சற்று ஆழமாய் ஆராய முற்படுவோமே. ஆனா இருளை பற்றி பார்க்கும் பொழுது ஒருவேளை அது பயமாக இருக்கலாம், உங்க வாழ்க்கையில் உள்ள எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியாக இருக்கலாம், உங்க தொழிலை குறித்ததாக இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய படிப்புகளை குறித்ததாக இருக்கலாம், திருமண காரியங்களாக இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, உங்க வாழ்க்கையில உங்களை வெகுவாய் நெருக்கி கொண்டிருக்கிற காரியமாக இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்துகிற காரியமாக இருக்கலாம், உங்களை அங்கலாய்க்கிற காரியங்களாக இருக்கலாம், அது மாறாவின் கசப்புகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட இருளை எல்லாம் மாற்றுவதற்குத்தான் ஆண்டவர் இயேசு ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அந்த ஒளி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் அருமையானா இருளுக்கு இடமில்லை. இருளுக்கு இடமில்லை. தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்றார். இல்ல, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் நேர கண்களை திருப்புங்களேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். தெரிந்த வசனங்கள் நான் சத்தமா வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் அந்த ஒளி பிரகாசித்தது. அல்லேலூயா. இருளில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த பெரிய வெளிச்சம் யாருங்க? அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த ஒளி நமக்குள்ளே வறுமையானா
நம்ம வாழ்க்கையில் காணப்படக்கூடிய இருள் எல்லாம் மாறிவிடும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உயர்வான பாதையிலும் சரி, தாழ்வான பாதையிலும் சரி, இந்த ஒளிக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களே, ஆனால் அந்த ஒளி உங்களை மென்னியும் நேர்த்தியாக நடத்தும். ஆமென். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறார், யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயும் இருக்கிறேன். I am the way, the life and the truth, beloved of the Lord. என கண்பான தேவ ஜனமே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு என்கிற ஒளி நமக்குள்ளே வறுமையான இருளை மாற்றி வழி காண்பிக்கும். அது it will show the way. ஒரு அல்லேலூயா சொல்லணுமே. நம்ம கேட்டு கேட்டு வாங்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு வசனம் நம்மோடு கூட பேசிட்டுன்னா இங்கே அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. தானா கை மேலே சென்று அப்பா இயேசுவை தான் துதிக்கணும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு அல்ல, ஊழியர்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல, அப்பாவுக்கு துதி. ஹல்லேலூயா. என கண்மான தேவஜனமே, ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உதிப்பாரையானா, பிறப்பாரையானா, அந்த ஒளி நமக்குள்ளே ஜுவாலிக்குமே ஆனா, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருளுக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம். மூன்றாவது பாருங்க. ஆமாம், வாசி கேட்போமா? யோவான் 14:27 வசனம். யோவான் 14 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. பிரதர் சீக்கிரம் முடிச்சிருவாரு. உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. ஆமென். நம்பிக்கை இல்லாத தன்மைகளுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. நம்பிக்கை இன்மைக்கு இடமில்லை. அநேக நேரத்தில் நம்ம நம்புறதற்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். நடக்குமா பிரதர், நடக்குமா தெரியலையே, இத்தனை வருஷமா நான் காத்துட்டு இருக்கேனே, ஆமாம் என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கலையே, ஆமாம் ஆண்டவர் இயேசுவும் வாராருங்க, அங்கே எங்க பிரதர் வாராரு? ஒருவேளை நீங்களும் நானும். ரொம்ப எனக்கு பிடித்த வசனம் எபிரேயர் 11:7 வசனத்தில். ஆமாம் வாசிக்கலாம், ரொம்ப அருமையான வசனம். அங்கே நோவாவுடைய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணுகிறான். மறுபடியும் வாசிங்க சிஸ்டர், அதோடைய முத பகுதியை. விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே, நல்ல கவனிங்க, காணாதவைகளை குறித்து. என்ன ஒரு ஒன்றை பாருங்க. இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசம் எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஐயா, தன் காலத்துல நடக்கல. கர்த்தர் சொன்னார், உலகத்தை அழிக்க போறேன், எவ்வளவுதான். மழை வரும், வெள்ளம் வரும். ஆமா, இவன் ஒருவேளை பேலை செய்யும் பொழுது அவனை பார்த்த மக்கள்லாம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க? அவனை என்னன்னு சொல்லியிருப்பாங்க? அங்க ஒரு பேர் ரொம்ப அருமையா சொல்றார், பைத்தியக்காரன் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. மழையை காணும், வெள்ளத்தை காணும், இவ்வளோ பெரிய பேலையை செய்கிறான், நல்லா தானே இருந்தான், வெயிலில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக நடந்துட்டான் போல. ஆமாம், அவரோட தூத்துக்குடியில் ரொம்ப நடந்திருப்பானு இருக்கும். அல்லேலூயா. வெயில் கொடுமை இங்கே ஜாஸ்தியாக இருக்குல்ல, நட்டு போல்ட்டெல்லாம் கலந்துட்டு போல அப்படின்னு சொல்லி நினைத்திருக்கக்கூடும். எனக்கு அன்பான தேவஜனமே, அவன் கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். ஏன் தெரியுமா? ஆதியாகமம் 6 வசனத்தின் பிற்பகுதியை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் அருமையாக சொல்லுகிறது, நோவா கர்த்தரோடு சஞ்சரித்தான். He walked with God. Hallelujah. சத்தமா சொல்லணும், hallelujah. நோவா கர்த்தரோடு சஞ்சரித்தான். ஆகவே அவனுக்குள் நம்பிக்கை இருந்தது. என் ஆண்டவர் சொன்னான் நடக்கும். ஆதியாகமம் 6 22 வசனத்தை படிங்கம்மா. 22 வசனம். நோவா எப்படி செஞ்சான்? அப்படியே செய்தான். எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? அப்படியே செய்தான். அப்படியே செய்யணும். ஆண்டவர் இயேசு ஆமா உங்கள்கிட்ட செய்ய சொல்றதை நீங்கள் நான் என்ன செய்யணும்? அப்படியே செய்யணும். யார் மூலமா சொல்லுவாரு? பாஸ்டர் நஸ்ரீன் மூலமாக உங்கள்கிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. அதை நீங்க எப்படி செய்யணும்? அப்படியே செய்யணும். ஹல்லேலூயா. நோவா அப்படியே செய்தான் சொல்லி வேதம் சொல்லும் பொழுது அந்த காரியத்தை நம்ம எப்படினாலும் செய்யலாம், அப்படிதானே? அப்படியே செய்தான் என்று சொல்லி வேதம் சொல்லும் பொழுது இந்த காரியத்தை
எப்படினாலும் செய்யலாம். ஆமாம், நீங்களும் நானும் கொஞ்சம் படித்த மேதாவிகள் இல்லை. உங்கள்கிட்ட என்கிட்ட ஆண்டவர் இயேசு பேசினா நீங்களும் நானும் ஏசப்பாவுக்கு என்ன செய்வோம்? ஆமாம், அட்வைஸ் கொடுப்போம், அறிவுரை கொடுப்போம். ஆனால் நோவாவை பாருங்க, ஆமாம், கொப்பேர் மரத்தில் ஒரு பேழை உண்டு பண்ணு. உங்கள்கிட்ட வந்து ஆண்டவர் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, கொப்பேர் தேராது ஆண்டவரே, தேக்கில் செஞ்சால் நல்லா மனமாகவும் இருக்கும், தண்ணி வெளியில் இருக்கும், உள்ளே நாங்கள் மனத்தில் இருப்போம், அப்படி மனத்துக்கிட்டே இருப்போம். ஆமாம், 3 விதமான தேக்கு இருக்குது பிரதர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்வோம்? ஐடியா கொடுப்போம் இல்லை? ஆமாம், 300 ஆண்டவரே 300 கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 400 வைக்கலாமா? ஆமாம், எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்து வீட்டுக்காரங்க, அவங்களெல்லாம் சேர்க்கணும்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு என்ன செய்வோம்? என்னை அசைத்த வசனங்கள், என்னை அள வைத்த வசனங்கள். நோவா அப்படியே செய்தான். காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரோடு நெருங்கி உறவாடுகிற உறவாடல் இருந்தது. அல்லேலூயா! அதுவே அந்த நம்பிக்கைக்கு வித்திட்டது. That is the ideal source of his hope and faith. நம்பிக்கைக்கு விசுவாசத்துக்கு வித்திட்டது என்ன? அவன் கர்த்தரோடு நெருங்கி உறவாடினா. எனக்கு அன்பான தேவஜனமே, கிறிஸ்து உங்களுக்குள்ளே, ஆமென், கிறிஸ்து உங்களுக்குள்ளே உறவாடுவாரேயானா, உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பாரேயானா, நம்பிக்கை இல்லாத தன்மைகள் எல்லாம் வெளியேறிவிடும். அல்லேலூயா! சத்தமா அல்லேலூயா! அந்த பேழையை செஞ்சவன் கூட பேழைக்குள்ள வரல. என்ன ஒரு அபாத்திரம் பாருங்க. the people who built the ark, அதை உருவாக்கினவர்கள் கூட அதில் வரல. எனக்கு அன்பான தேவஜனமே, அப்போ நோவாவினுடைய நம்பிக்கை அவனையும் அவனுடைய குடும்பத்தையும், ஆதியாகமனுடைய குடும்பத்தையும் பேழைக்குள்ள கர்த்தர் நடத்துகிறார். உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க சபையும் கர்த்தர் ரட்சிப்பின் பேழைக்குள்ள நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! சத்தமா அல்லேலூயா! அப்ப கிறிஸ்து நமக்குள்ளே பிறக்கணும், கிறிஸ்து நமக்குள்ளே பிறக்கணும். நீங்களும் நானும் அவரோடு நெருங்கணும். யோவான் 15:7, யோவான் 15:10 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நான் என் பிதாவிலும் பிதாவுடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கிறபடினால் அப்படின்னு சொல்லி சொல்லுது வேதம். நீங்களும் என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி யோவான் 15:4 வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுக்குள்ளே நீங்களும் நானும் நிலைத்திருப்பதற்கு அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அவருக்குள்ளே நீங்களும் நானும் வேரூன்றுவதற்கு, யாக்கோபே நீ வேரூன்றுவா என்று வேதம் சொல்லுகிறது, வேரூன்றுவதற்கு அழைக்கப்படுகிறோம். அவருக்குள்ள வேரூன்றும் பொழுது, டீப் ரூட்டட் இன் கிரைஸ்ட், வேரூன்றுகிற அனுபவம் உண்டோ? அது இருக்குமே. ஆனா நம்பிக்கை இல்லாத காரியங்கள் எல்லாம் மறைந்து போய்விடும். அல்லேலூயா! சத்தமா அல்லேலூயா! ஆங்கிலத்தில் ஒரு அருமையான வாசகம் உண்டு. Delayed promises are not denied for God's children. Delayed promises are not denied for God's children. அப்படின்னா தாமதிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு வராமல் போய்விடாது. அல்லேலூயா! குறித்த வேளையில் அது வரும். அல்லேலூயா! பிரசங்கி 3:11 வேதம் சொல்லுகிறது, யாவற்றையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். முந்தி வர மாட்டாரு, பிந்தி வர மாட்டாரு. ஐசக்குக்கு எதை எப்போ எப்படி கொடுத்தா நலமா இருக்குன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா! ஆனா உங்கள்கிட்ட என்கிட்ட அவர் என்ன எதிர்பார்ப்பாரு? நம்பிக்கை எதிர்பார்ப்பாரு. ஏசப்பா சொன்னா அவர் செய்வார். அல்லேலூயா! சத்தமா அல்லேலூயா! நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், பைபிள் எடுக்காமே நான் பிரசங்கம் பண்ணணும் ஆண்டவரே. அல்லேலூயா! ஆமாம், அப்படி கேட்டேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆமாம் ஒரு பெரிய கூட்டத்திலேயே அதை அப்படியே நிரூபணம் பண்ணார். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பைபிளை திறக்காமையே பிரசங்கம் பண்ணணும் அப்படிங்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா! ஆமாம், ஒரு கூட்டத்தில் செய்தி கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். முத்தான 3 குறிப்புகள் கொடுத்தா நீங்களும் ஆமாம் முத்தாய் மீண்டும் அழைப்பீர்கள் இல்லை? ஆமாம், அப்படி முத்தான 3 குறிப்புகளை நோட்டில் எழுதி வச்சுட்டு தான் பிரசங்கம் பண்ண போவேன். நோட்டை திறந்து வச்சிருக்கிறேன். நோட்டை பார்க்குறேன், குறிப்பை பார்க்குறேன், மக்களை பார்க்குறேன், ஒன்றும் வரமாட்டேங்குது. ஆண்டவரே, நோட்டை பார்த்து பேசினாலே தள்ளாடும் வண்டி. இப்போ நோட்டை பார்க்குறேன், குறிப்பை பார்க்குறேன், ஒன்றும் மைண்டுக்குள்ளே வரமாட்டேங்குது. ஆண்டவரே, ஒரே பயம், கை காலெல்லாம் கிட்டுக்கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிட்டு, மக்கள் கூட்டம் ஆவலாம் அங்கே உட்காந்துருக்குது. ஆண்டவர் சொன்னார், நோட்டை மூட சொன்னார். ஆண்டவரே, நோட்டை வேற மூட சொல்கிறீரே, பார்த்தாலே வரமாட்டேங்குது, நோட்டையும் மூடுனேன். ஊழியர்களுக்கு எளிதான ஒரு காரியம் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஜெபிப்போம் என்னாச்சு? எனக்கு இங்கே நடுங்கிட்டு இருக்கு, கை காலெல்லாம் கிட்டு 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 நடுங்குது. மக்கள் எல்லாம் ஜெபிக்க விட்டாச்சு. இங்கே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, உம்மை நம்பித்தானே வந்தேன், இப்படி நட்டாத்தில் விடுற மாதிரி விட்டுறியே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், என்னை நம்பினாய் அல்லவா,
நீ என்னிடத்துல ஜெபத்தில் கேட்டாய் அல்லவா? ஆமா, ஜெபத்தை கேட்கிறவராகிய உம்மிடத்துல மாம்சமான யாவர்கள் வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 65:2. நீ ஜெபம் பண்ணி இல்ல, நீ என்னிடத்துல கேட்டில்ல, அதுபடி நான் செய்கிற நோட்டை மூடுன்னு சொல்லி ஒரே ஒரு வசனம் தான் கொடுத்தாரு. எப்படி? ஒரே ஒரு வசனம் கொடுத்தாரு. ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவர் இந்த ஒரு வசனத்தை எதை மனையில திரும்ப திரும்ப கொண்டு வருகிறீர், இதைத்தான் பேசுறேன், இதை பேசு. அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நானே 50 வசனம் எழுதுவேன். ஆமா, 50, 25, ஒரு 30 சொல்லுவேன். இதுல 1 கொடுத்துருக்கிறீர, எங்க மிச்சம் உள்ள வசனம்லாம் எங்க? நீ பேசுனாரு. ஆமா, ஜெபத்தை நிறுத்தி எல்லாரும் உட்கார வச்சேன். அந்த ஒரு வசனத்தான் சொன்னேன். 1.5 மணி நேரம் பேசுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா! அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணாமல் போங்கன்னு சொல்ல மாட்டேன் நான். ஹல்லேலூயா! தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும். ஆமென். சில நேரங்களில் சில இடங்களில் கர்த்தர் சூழ்நிலைகளுக்கு தக்கார் போல ஆவியானவர் நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா! என கண்மான தேவஜனம், இதில் நடத்துதல் எல்லாம் எப்படி நீங்களும் நானும் பார்க்க முடியும்? கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்திருக்க வேண்டும். தினமும் இந்த அனுபவம் நமக்கு தேவை. இருக்குமேயானா நம்பிக்கையற்ற காரியங்கள் எல்லாம் அகன்று போய்விடும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, வாட் எவர் சிச்சுவேஷன் தட் யூ ஆர் என்டங்கர் இன். ஒருவேளை எந்த சூழ்நிலையில் நீங்க பயணப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். பயப்படாதிருங்கள். இல்லை, இடமில்லை, பாவத்திற்கு இடமில்லை, இருளுக்கு இடமில்லை, நம்பிக்கை இல்லாத தன்மைகளுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா! சத்தமா ஹல்லேலூயா! பெதர் இல்லை இல்லைன்னே 3 இல்லை சொல்லிட்டீங்க. ஆமாம், 3 ஆம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு தோணலைனாலும் நான் அதை தான் சொல்ல போகிறேன். ஆமென். ஆமாம், இல்லை என்று ஒரு பகுதி பார்க்கும் பொழுது ஆம் என்று ஒரு பகுதியும் இருக்கும் இல்லை? இஃப் there is a no, there will be an yes. ஹல்லேலூயா! ஆமாம், 3 பரிபூரணம் கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது 3 பரிபூரணம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. 1 வாசிக்க கேட்போமா? ஆமாம், யோவான் 3:16 உங்களுக்கு எனக்கு தெரிந்த வசனம் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப அருமையாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமா, தொடக்கத்திலேயே for God so loved the world, for God so loved the world அப்படின்னு சொல்லி தொடங்குது. ஆமா, whosoever believeth in him will not perish but will have everlasting life என்று சொல்லி அந்த வசனம் ஆங்கிலத்தில் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறப்பாரேனா அன்பு பரிபூரணம் அடைகிறது நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா! சத்தமா ஹல்லேலூயா! அன்பு தணிந்து கொண்டிருக்கிற காலம் இது. செய்தித்தாள புரட்டினாலே ஆமா, கணவன் மனைவியை கொன்றான், கணவன் மனைவியை கொன்றான், கணவன் மனைவியை கொன்றான், இப்படியே செய்தி படிச்சுட்டே இருந்தோம் இல்ல? மனைவி மாதிரிலாம் பார்த்தாங்க. என்ன, நீ மட்டும்தான் கொள்வியா? பதறுது நெஞ்சு. ஆமா, மனைவி கூலிப்படையை வைத்து கணவனை கொன்றாள், நெஞ்சு பதறுது இல்ல? எத்தனை நாள் தான் கொண்டுகிட்டே இருப்பீங்க நீங்களும்? ஆமா, எங்களுக்கும் பொறுமை இல்லை. ஆமா, பொறுமையே சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு காலங்கள் மாறிட்டு இருக்கு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கண்ணீரோடு நான் சொல்லட்டும், கிறிஸ்து நமக்குள்ளே பிறப்பாரையானா அன்பு பரிபூர்ணம் அடையும். ஹல்லேலூயா! சத்தமா ஹல்லேலூயா! யோவான் 11:35 அன்பின் ஆண்டவராகிய இயேசு லாசரு மரித்து போனான் என்கிற செய்தியை கேட்டு மார்த்தாளை மரியாளை ஆறுதல் செய்யும்படியே புறப்பட்டு வருகிற வேளை அது. அங்கே எல்லாரும் அழுது கொண்டிருக்கிற பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவும் கண்ணீர் விடுகிறார். அது அவருடைய அன்பை காட்டுகிறது. இட் இஸ் ஷோயிங் தி லவ் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா! உங்களுடைய என்னுடைய துக்கத்தில் என் ஆண்டவர் இயேசு பங்கு கொள்ள விரும்புகிறார். சிநேகிதனாய் உறவாய் ஆண்டவர் இயேசு பங்கு கொள்ளும்படியாக விரும்புகிறார். அவர் அன்புள்ளம் கொண்டவர். ஹல்லேலூயா! சத்தமா ஹல்லேலூயா! சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளை லூக்கா 23:34 பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். Father, forgive them, they do not know what they are doing. What a wonderful statement. சிலுவையில் ஆண்டவர் இயேசு சொன்ன முதல் வார்த்தை அது. பிதாவை இவர்களுக்கு மன்னியும். யாருக்குங்க மன்னிக்க சொன்னாரு? யாருக்கு மன்னிக்க சொன்னாரு? அது இயேசுவுக்கு என்ன சொக்காரனா சொந்தக்காரனா? அது யாரு? எதிரி இல்ல? நீங்களும் நானும் சொந்தக்காரனே நேசிக்க மாட்டேங்கிறோம். இங்கே இயேசு பாருங்களேன், அழுதுருக்கேன் நான். அந்த வசனத்தை படிக்கும் பொழுதுலாம் என்னை அறியாமல் நான் அழுவது உண்டு. ஆண்டவரே, இப்படிப்பட்ட உள்ளத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. அப்போ இப்படிப்பட்ட அன்பு பரிபூர்ணமடைய அவன் மீது அன்பு வைக்கிறார் கர்த்தர். இயேசுவை சிலுவையில் தொங்க விட்டு அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். வாட் a wonderful love.
ஹல்லேலூயா. இதை நீங்கள் பார்த்தது உண்டா? நான் அழுதிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவஜனமே, கிறிஸ்து நமக்குள்ளே பிறப்பாரையானா அன்பு பரிபூர்ணம் அடையும். ஹல்லேலூயா. அன்பு பரிபூர்ணம் அடைகிறத நீங்களும் நானும் பார்க்க முடியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1-2 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அன்பின் ஆண்டவராகிய இயேசு நல்லதொரு கிருபாதார பலியாக உங்களுக்காக எனக்காக பிதாவினுடைய வலது பாரிசத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அவர் நல்லதொரு கிருபாதார பலி. பிதாவே, என் மகன் ஐசக் இன்னைக்கு வந்துடுவான், நாளைக்கு வந்துடுவான், கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, அன்பு பரிபூரணம் அடையும். கிறிஸ்து நமக்குள்ளே பிறப்பதற்கு இடம் கொடுப்போமே, ஆனால் அன்பு பரிபூரணம் அடைகிறத நீங்களும் நானும் பார்க்க முடியும். 2வது பரிபூரணம், ஆமாம், மீட்பு பரிபூரணம் அடைகிறத நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்றார் இல்லை? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிறது ஆமா மிக மிக உண்மையே. ஆமா, எனக்கு அன்பான தேவஜனமே, அதோடு நின்றுடல. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பக்கத்தில் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, தூங்காதுன்னு ஒரு தள்ளுங்க. முதல்ல தள்ளிட்டீங்களா? முழிச்சிட்டாங்களா? முழிச்சோன்னு இப்போ சொல்லுங்க, இழந்து போன உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். ஆமாம், ஒழுங்கா ஏசப்பாவுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்துரு. ஆமா. 2வது மீட்பு பரிபூரணம் அடைகிறது. கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் பிறப்பார், ஆனா மீட்பு பரிபூரணம் அடைகிறத நீங்களும் நானும் பார்க்க முடியும். இறுதியாக ஆமென். ஐயா கரெக்டாக நேராக கிளாக்கை மாற்றி வச்சிருக்கிறாப்புல. சில ஆலயத்தில் சைடில் மாட்டியிருப்பாங்க, ஏன்னா நாங்கள் பார்க்க மாட்டோம் பார்த்தீங்களா, சைடில் திரும்பி. ஆமாம், அதுக்குன்னே நேராக ஒரு கிளாக்கை வேறு நீங்கள் மாட்டியிருக்கிறீங்க, சரியாய் நமக்கு நேரம் காட்டுது. ஆமென். ஆமாம், முடிக்கக்கூடிய தருணம் வந்துச்சு. ஆமென். இறுதியாக ஆமாம், பரிபூரணம் அடையக்கூடிய 3வது காரியம் என்ன தெரியுமா? ஆமாம், வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. What is the promise? Beloved of the Lord, what is the promise? வாக்கு தத்தம் என்ன? நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை என்னங்க? கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை என்ன? நித்திய ஜீவன். ரொம்ப எளிதியா சொல்லணும்னா, மரித்த பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கு. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை நித்திய ஜீவன். கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பாரேனா அது நித்திய ஜீவனுக்கு நேராய், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனுக்கு நேராய் அது உங்களையும் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:12 வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக வெகுமதிகளும் என்னோட கூட வருகிறது. Behold, that I am coming so quick. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சீக்கிரமாய் அவர் ராஜாவாக வரப்போகிறார். நம்ம முதலாம் வருகையை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் 2வது வருகையில் வரப்போகிறாரு. முதலாம் வருகையில் பாலகனாய் வந்து உங்களுக்காய் வாழ்ந்து எனக்காய் வாழ்ந்து ஜீவனை கொடுத்தார். இன்னும் ராஜாவா தான் வரப்போறாரு. ஆமென். ராஜாவாய் வந்து உங்களுடைய என்னுடைய கிரியைகளுக்கு தக்கதாக சன்மானங்களை வெகுமதிகளையும் கொடுப்பதற்கு அவர் ராஜாவாய் வரப்போகிறார் இந்த பூ உலகத்துல. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லணும், ஹல்லேலூயா. தூங்குறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, சிலர் அப்படியே மெதுவா அப்பதான் 3வது வானத்துல போய் அப்படி ஒரு ஷேக் ஆகி, சிலர் மெதுவா கை தூக்கி அப்படியே ஒரு சவுண்ட் அடிக்குது கை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இல்லை. ஆமென். பாவத்துக்கு இடம் இல்லை, இருளுக்கு இடம் இல்லை, நம்பிக்கை இல்லாத தன்மைகளுக்கு இடம் இல்லை. எது பரிபூர்ணம் அடைகிறது? அன்பு பரிபூரணம் அடைகிறது, மீட்பு பரிபூரணம் அடைகிறது, நித்திய ஜீவன் வாக்களிக்கப்பட்டது பரிபூர்ணம் அடைகிறது. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடுவோமா, நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். Thank you Holy Spirit. பயபக்தியோடு எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்க முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொள்ளுங்க. Thank you Jesus. Hallelujah. 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 Thank you. எழுந்து நிற்க முடிந்த எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளுங்க. பயபக்தியோடு கண்களை மூடுவோம். வாழ்த்து செய்தியிலும் ரொம்ப அருமையாக கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அன்பு பைபிள் டீச்சர் ஐயா அவர்கள் மூலமாக இம்மானுவேல் என்பதன் ஆழத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த 2வது செஷனில் கிறிஸ்து நமக்குள் வருவாரேயானா எவைகளுக்கு இடமில்லாமல் போகும்,
எவைகள் பரிபூர்ணமடையும் என்பதை தேவன் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். நல்ல தெய்வம், அவர் நம்மை நேசிக்கிறார். நல்ல தெய்வம், அவர் நம்மை நேசிக்கிறார். எல்லாரும் பயபக்தியோடு கண்களை மூடி, எனக்காக வந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க. சொல்லுங்க, யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. எனக்காக வந்தவரே, உம்மையே தந்தவரே, உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். எல்லாரும் யாரும் அமைதலா இருக்கக்கூடாது. சத்தம் உயரட்டும். அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. என்ன அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. விண்ணுலக மேன்மையை துறந்து மண்ணுலக மைந்தர்களாகி எங்களை மீட்கும் வண்ணமாக இந்த பூவுலகத்துல வந்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. சொல்லுங்க சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Open your mouth and say thank you Jesus. Thank you Jesus. உஷபாதி பாபா ரிகாகாதலனா ராமா. ஓ மகிமை 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 மகிமை. Thank you thank you thank you. ஒரு மகிமை இறங்குகிறது, ஒரு மகிமை இறங்குகிறது. நீங்க நன்றி செலுத்த செலுத்த தேவ கிருபை இறங்கும், தேவ கிருபை இறங்கும், தேவ கிருபை இறங்கும். ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி செலுத்தி தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya ஹalleluya. தேவ வல்லமை இறங்குவதாக. எங்களுக்காக இந்த முதலாம் வருகையில வந்தவரே நினைவு கூறுகிறோம், நினைவு கூறுகிறோம். எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் நீர் பரிபூரணம் அடைவீராக, எங்களுக்குள் வருவீராக. Thank you Jesus. Thank you. 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 ஏசப்பா எல்லா நாட்களிலும் என் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்கணும், எங்க சபையில பிறக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறவங்க மாத்திரம் கண்களை மூடின வண்ணமாகவே உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி அப்பா இயேசுவிடத்துல கேட்பீங்களா? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி அப்படியே அர்ப்பணம் பண்ணி கேட்க போகிறோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்களேன். கண்களை மூடி வேடிக்கை பார்க்கக்கூடிய நேரம் இதுவல்ல. கண்களை மூடி பயபக்தியோடு, ஆண்டவரே எல்லா நாளிலும் என்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் எங்க சபையிலும் நீங்க பிறக்கணும் சுவாமி, பிறக்கணும். நீங்க பிறப்பீங்கன்னா 3 காரியத்துக்கு இடமில்லாமல் போகிறது ஆண்டவரே. 3 காரியம் பரிபூர்ணம் அடைகிறது ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட அனுபவம், அப்படிப்பட்ட கிருபைகள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் வேண்டும். நல்ல கைகள் உயர்த்தப்படுவதாக. ஒரு தெய்வீக வல்லமையின் கரம் தொடுவதாக. Let the fire come down and touch your people, O Lord. Thank you Holy Spirit. Thank you. Thank you. Thank you. ஓ மகிமை மகிமை மகிமை. நல்ல கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, எங்க இல்லத்துல வாங்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. கூப்பிடுகிற எவனுக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் கூப்பிடுகிறவனுக்கு சங்கீதம் 145:18 படி அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், உயர்ந்த இடத்துல உன்னை உன்னதமான இடத்துல வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரு. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. Open your mouth, open your mouth, open your heart and confess it through your mouth. உது உள்ளத்தை திறந்து வாய்களின் வழியாக அப்பாவோடு இயேசுவோடு பேசுங்க. கொஞ்ச நேரம் பேசுங்க. Thank you. Thank you. கைகளை கீழே போட்டுக்கோங்க. ஆண்டவரே, இந்த பண்டிகை ஆராதனையில 2 முத்தான செய்திகளின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர். தகுதி இல்லாத எங்களையும் தகுதிப்படுத்தி உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்க. வாஞ்சியோடு ஏசப்பா எல்லா நாளும் என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரே பிறக்கணும்னு சொல்லி தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்திருக்கிறாங்க. அந்த அர்ப்பணத்தை எல்லாம் கர்த்தர் கனமனுவீராக, கனமனுவீராக. எல்லா நாளும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய அன்பின் அற்புதத்தின் கரம் அவர்களை பிடித்து வழிநடத்தட்டும் இயேசுவின் நாமத்தினால. Thank you Holy Spirit. ஆண்டவர் நீங்கள் பண்ணின அர்ப்பணங்களை எல்லாம் கனம் பண்ணுகிறார். அவர் எல்லாவற்றையும் அங்கீகரிக்கிறார். நீங்க பண்ண அர்ப்பணங்களை கனம் பண்ணி அவ்வண்ணமாகவே உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர் பிறக்க போகிறார். இதை விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி அப்பா இயேசுவுக்கு மாத்திர சகல துதி கன மகிமை உரித்தாகுவதாக, உரித்தாகுவதாக. Put your hands together. நல்ல கரங்களை
தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. எனக்காக வந்தீரே, உம்மையே தந்தீரே, இன்றும் எங்களோடு வாசம் பண்ணுகிறீரே இம்மானுவேலரே. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. பாஸ்டர் நஸ்ரீன் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அம்மா அவர்களுக்காக, மிஸ்ஸஸ் நஸ்ரீன் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக, நம்முடைய பட்டணத்துக்காக மாத்திரமல்ல, தேசத்திற்காக, தேசங்களுக்காக தங்களையே ஊற்றி இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சொல்லுங்க. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள நசரேனுக்குள் வந்து பிறந்தார். இங்கு தாழ்மையுள்ள நசரேனுக்குள் வந்து அல்லேலூயா. என்ன சொல்லணும்? உங்க பேரை சொல்லணும். பெத்தலையில் பிறந்தவர், பெத்தலையில் இங்கு தாழ்மையுள்ள செல்விக்குள்ள வந்து, தாழ்மையுள்ள ஸ்டாலினுக்குள்ள நமக்குள்ள வந்து பிறந்தார்னா நமக்கு எதெல்லாம் இல்லாம போயிடும்? பாவம் இல்லாம போயிடும். சொல்லுங்க. இருள் இல்லாம போயிடும், வேற கஷ்டம் இல்லாம போயிடும், தரித்திரம் இல்லாம போயிடும், எல்லாம் வியாதி எல்லாம் இல்லாம போயிடும். அல்லேலூயா. அவர் வந்து பிறக்க இடம் கொடுப்போம். சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள நசரேனுக்குள் வந்து பிறந்தார். இங்கு தாழ்மையுள்ள நசரேனுக்குள் வந்து பிறந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரலோக பிதாவே, எங்களுக்குள் வந்து பிறந்திருக்கிறீரப்பா. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலிருந்து எங்களோடு ஒருவராய் கலந்திருக்கிறீங்க. நாங்கள் உம்மோடு கலந்திருக்கிறோம். இன்றைக்கு மாத்திரம் நீர் எங்களுக்குள்ள பிறக்கலை. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் என்றைக்கோ பிறந்திருக்கிறோம். ஆனால் ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் புதுசாக இன்னைக்கு யாராயிலும் வந்திருப்பார்களே, ஆனால் இந்த செய்தியை கேட்ட அன்பு தேவ பிள்ளைகளுக்குள் இயேசுவின் வெளிச்சம், இயேசுவின் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டப்பா. உங்களுக்கு இடம் கொடுக்கட்டப்பா. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம், சமாதானம். அப்பா, நீங்கள் எங்களுக்குள்ள இருந்து ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க. யாரும் வெறுமையாய் போகக்கூடாது. இந்த ஆண்டு இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையின் செய்தி மக்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். தேவ பிரசன்னத்தோடு கடந்து செல்லட்டும். தேவ சமாதானத்தோடு கடந்து செல்லட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, பலப்படுத்துங்க. கிருபை கூடந்து வழி நடத்துவதாக ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து அன்பு பிள்ளைகளுடைய பிரயாணங்களை ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் கிருபை இருக்கட்டும். வண்டியில் போகும்போது வரும்போது கவனமாய் செல்ல பாதுகாப்போடு கூட கர்த்தர் நடத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த மனமகிழ்ச்சி நாளில் பிள்ளைகள் ஒருவேளை பட்டாசுகள் கொளுத்தினாலும் எந்த ஆபத்து இல்லாமல் தீங்கில்லாமல் பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. மாலையில் நடைபெறுகிற கலை நிகழ்ச்சியில் எல்லா பிள்ளைகளும் பங்கு பெறட்டும். நம்ம பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணலை, நம்ம ஏன் போகணும்னு இல்லாதபடி எல்லா பெற்றோர்களும் வரட்டும். அப்பா, சேஷித்த விதமாய் கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற மியூசிக் கிளாஸில் படித்த அன்பான பிள்ளைகள் தங்கள் நல்ல இசைகளை மீட்டி சிறப்பு பாடல்களை பாடவிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிங்கப்பா. பரிசளிக்கும் நிகழ்ச்சியை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் உடைய கிருபை இருக்கட்டும். துதிகன மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.